தம்பி தம்பி ஒரு சின்ன ஹெல்ப் தம்பி. இந்த போட்டால் இருக்கிற பையனை பார்த்துருக்கீங்களா? ஆடா இது நம்ம ஐயனாரப்ப. இவன் எதுக்கு நீ தேடுறீங்க? இவன் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லைங்க தம்பி. இல்லைங்க தம்பி, வீடு புண்ணியாச்சனை வச்சிருக்கிறேன்னு சொன்னாப்புல. எங்கிட்ட ஒரு அமௌண்ட் ஒரு 30 ரூபா வாங்கினாப்லிங்க. இந்த ஏரியால தான் எங்கேயும் வீடு இருக்குன்னு சொன்னாப்புல. வீடு தெரியல, அதான் உங்களை கேட்கலான்ட்டு பார்த்தேங்க. அடையானா நீங்க வேற வீடு புண்ணியாத்தனைக்கு பிரியாணி போடுறேன்னு சொல்லிட்டு தக்காளி சாப்பாடு போட்டு ஏமாத்திட்டானா. இதுலயே போய் சொல்லிட்டான். உங்களுக்கு 30,000 வாங்கினது கொடுக்கவா போறான். அது அவ்வளவுதானா, மறந்துருங்க. என்னடி இது தம்பி, அந்த பிரியாணி போடாம இருந்ததுக்கு காரணமே நான் தான் தம்பி. எங்கிட்ட அமௌண்ட் 50,000 கேட்டாரு தம்பி. நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னோட சூழ்நிலை 20,000 கொடுக்க முடியல. 30,000 மட்டும் தான் நான் கொடுத்தேன். அதனாலதான் தம்பி உங்களுக்கு தக்காளி சாப்பாடு போட்டிருக்காப்ல. ஃப்ரெண்டு இந்த அளவுக்கு வயிறார சாப்பாடு போட்டதுக்கு நீங்க பெருமைப்படுங்க தம்பி. இப்படி ஃப்ரெண்டை வந்து தேவையில்லாம இப்படி பேசாதீங்க. பாவம் தம்பி, ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவ. அதனால அந்த 30,000 வச்சுனாச்சு கிரேண்டா புண்ணியாச்சனை முடிச்சிட்டான் பாத்தீங்களா. அதான் தம்பி கிரேட்டு. ஆனா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கானா நான் வீடு கட்டுறதுக்கு? சத்தியமா எனக்கு தெரியலண்ணா. சாரிண்ணா, நான் மன்னிச்சிருண்ணா. அவன் வீடு அங்கதானா இருக்குது. இனிமே நான் யாரையுமே இப்படி தப்பா பேச மாட்டேண்ணா. சாரிண்ணா.